அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். EVKS இளங்கோவனின் உடல்நிலை பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நுரையீரல் தொற்று பாதிப்பால் மியாட் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும் EVKS இளங்கோவனின் உடல்நிலையில் கடும் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுமன். சுமன், வணக்கம். தற்பொழுது EVKS இளங்கோவன் அவர்களின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம் சுப்புராமன்? வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் சென்னை ராமாபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் கடந்த மாதம் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவரது உடல்நிலையில் பின்னடைவு, அதாவது நேற்று இரவிலிருந்தே அவரது உடல்நிலை பின்னடைவை சந்தித்திருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் சார்பாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய EVKS இளங்கோவன் கடந்த மாதம் நுரையீரல் தொற்று காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு அங்கே தொடர் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு பின்னர் வெண்டிலேட்டர் உதவியுடன் அவருக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் அவரது உடல்நிலை வெண்டிலேட்டருக்கும் ஒத்துழைக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அவரது உடல்நிலை மிக மோசமான நிலையை அடைந்திருக்கிறது என்று மருத்துவமனை நிர்வாகம் சார்பாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாகவே தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக மருத்துவமனைக்கு விரைந்து மருத்துவர்களிடம் EVKS இளங்கோவனுக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். தற்போதைய நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மருத்துவமனை விரைந்திருக்கிறார். அங்கு அவருக்கு சிகிச்சை என்னென்ன சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவரது உடல்நிலை எந்த நிலையில் இருக்குது என்பது குறித்தான அனைத்து தகவல்களையும் கேட்டு வருகிறார். தற்போது அங்கு அவரது குடும்பத்தாரும் விரைய இருப்பதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. EVKS இளங்கோவன் தற்போது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நிலையில் அவரது உடல்நிலை கடந்த ஒரு மாதமாக சென்னை ராமாபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவரது உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் சார்பாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன்.